இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாம ஏன்டா இதை பண்ண போகிறோம். சரி அவங்கள விடுறா. உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் இப்படி பண்ணுறாங்களேடா. ஐயோ கடவுளே, இப்படி பண்ணிட்டாங்களே. என்னாச்சு என்னாச்சு? யாரோ வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கங்க. எந்த பரதேசி போய் பண்ண வேலைடா அது? வாத்து தான் நல்லா இருக்குன்னு சொன்னல, எடுத்து ஊரா போட்டு வை, அடுத்த வருஷம் விக்கலாம். ஏடா மலக்கச்சில நாய் எப்படி? தெரியும். சட்டியோட பண்ற கொல்லுடா. விடுடா. விடியா. ஆமா, விஷயம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவனை அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. சோமா, அந்த வீட்டு காரியத்துக்கெல்லாம் நீ போக வேண்டாம். போனா அவனுங்க ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவானுங்க. சோமா, நீ கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். எதுக்கு சார் அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? இறந்து போன சந்தும் சோமனும் சாப்பிட்ட பிரியாணி வீடியோ வைரல் ஆயிருக்கு. அவனுக்கு ஜுரம் வரும்போது அவனை ஹாஸ்பிட்டல் போக விடாம வீட்டில் உட்கார வச்சிருக்கான். ஏன் சார், இதெல்லாம் யாராவது வேணும்னு பண்ணுவாங்களா? நான் அவன்கிட்ட ஹாஸ்பிட்டல் போக வேணான்னு தான் சொன்னேன். வா போலாம். என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க நீ? சார், என் பையன் வேணும்னே பண்ணிருக்க மாட்டான் சார். வாடா. ம். சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு ஆவி பிடிச்சிட்டு அப்படியே சுக்கு காப்பி குடிச்சா சரியாயிட போகுது. அப்புறம் இவன் எனக்கு வெறும் ஸ்டாஃப் மட்டும் கிடையாது, என் சொந்த தம்பி மாதிரி. நான் இவனுக்கு நல்ல விஷயத்த மட்டும்தான்மா சொல்லுவேன். அன்னைக்கே நினைச்சானா இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும்னு. ஊருக்காரங்க பேச்ச கேட்டு நடக்காத இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். என்ன அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஒருத்தன் உசுறு போனதுக்கு அப்புறம் எல்லாம் கம்முன்னு ஆயிட்டானுங்க.